இந்த அண்ட சராசரம், அதில் வாழும் உயிர்கள், அதன் வாழ்க்கை முறை எல்லாமே அர்த்தமுள்ளதா இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் அந்த உயிர்களுக்குள்ள அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் இலையோடி இருப்பதுதான். இந்த அன்புன்றது ஒரு தாய்க்கும் மகனுக்கும் உள்ளதா இருக்கலாம், சகோதர பாசமா இருக்கலாம், நட்பா இருக்கலாம், காதலா இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் ஒரு இளம் வயதில் 20 வயதில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டாகக்கூடிய காதல் தான் நினைப்பதற்கு இனிமையானது, உணர்வதற்கு சுகமானது. பொதுவா ஒரு விஷயம் நிகழப்போகுது, அது என்னன்னா காதல். இந்த குழந்தைங்க தான் பின்னாடி லவர்ஸ் ஆக போறாங்க. இவங்களுக்குள்ளதான் இந்த காதல் கதை நடக்க போகுது. இவங்க 2 பேரும் எப்படி சேர போறாங்க, இதாங்க கதை. இவங்க தான் சேர போறாங்க. எப்படி சேர போறாங்க? கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த 2 இதயங்களும் எப்போது இடம் மாறிக்கொள்ளப் போகின்றன? இந்த 2 இதழ்களும் எப்போது முத்தமிட்டுக் கொள்ளப் போகின்றன? Let us see the play. பார்த்தேனே உயிரின் வழியே, யார் கண்ணும் காணா முகமே, கல் என்று நினைத்தேன் உனையே, நீ யார் என்று சொன்னாய் மனமே, தான் நீயா? எதில் நீ இருந்தாய், எங்கோ மறைந்தாய், உன்னை தேடி அலைந்தேன், எனக்குள்ளே தெரிந்தாய். இது போதும், எனக்கு வேறு வரங்கள் 100 வேண்டுமா? இறைவா, இதுதான் நிறைவா? உணர்ந்தேன் உனையே உனையே, மறந்தேன் எனையே எனையே. மொத்தம் ஓதி யாகங்கள் நித்தம் செய்து பூஜிக்கும் பக்தி, அதிலும் உன்னை காணலாம். பசி என்று தன் முன் வந்து கையேந்தி கேட்கும் போது, தன் உணவை தந்தால் கூட உன்னை காணலாம். உன்னை காண பல கோடி இங்கு வாரி இருக்கிறார்கள், எளிதாக உன்னை சேர இங்கு யாரு நினைக்கிறார்கள்? அலங்காரம் அதில் நீ இல்லை, அகங்கார மனதில் இல்லை, துளி கள்ளம் கபடம் கலந்திடாத அன்பில் இருக்கிறாய். உணர்ந்தேன் உனையே உனையே, மறந்தேன் எனையே எனையே. அகம் நீ ஜகம் நீ, அணுவான உலகின் அகலம் நீ, எறும்பின் இதய ஒளி நீ, களிரின் துதிக்கை கனமும் நீ. 1000 கை உண்டென்றால் நீ ஒரு கை தரக்கூடாதா? 1000 கண் கொண்டாய், உன் ஒரு கண் என்னை பாராதா? உன்னில் சரணடைந்தேன், இனி நீ கதியே.